Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A river is flowing from east to west. ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு ஒரு ரிவர் போகுது. இதான் சார் ரிவர். ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போகுது. At a speed of 5 meter per minute. Okay sir, meter per minute இருக்கு. A man on the south bank of the river capable of swimming 10 meter per second is in still waters. ஓடாத தண்ணியில 10 meter per second போக முடியும். அப்படின்னா இதான் velocity of man. Wants to swim across the river in a shortest time. Shortest time என்ன நேரா குதிச்சிரு தண்ணி ஒன்னே கொண்டு போய் இப்படி சேர்த்து விட்டுரும். இந்த வேல்யூ 5, இந்த வேல்யூ 10. என்ன கேட்குறாங்க? ஹீ ஷுட் ஸ்விம். அவன் எந்த டைரக்ஷனில் சார் குதிக்கணும்? அவன் பார்த்தீங்கன்னா நேராக நார்த்தில் குதிச்சிடணும். இதே வேற என்ன சார் கேட்க முடியும் இந்த இடத்துல? வேற என்ன கேட்கலாம்னா இந்த ஆங்கிள் கேட்கலாம். ரிசல்டன்ட் எவ்வளோ டிகிரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? ரிசல்டன்ட் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல ரெகுலர் ஆங்கிள் வராது. சரிங்களா? சப்போஸ் இந்த ட்ரையாங்கிள் இருந்தால் ரெகுலர் ஆங்கிள் 30 டிகிரி வந்திருக்கும். சப்போஸ் இந்த ஆங்கிள்லாம் இது 5 இது 10 சொன்னாங்கன்னா இந்த ஆங்கிள் 30 டிகிரி வந்திருக்கும். ஆப்போசிட் பை ஹை பண்ணி சைன் தீட்டா 1/2 வருதா 30 டிகிரின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இது ரெகுலர் ட்ரையாங்கிள் கிடையாது. ஏன்னா இங்கே டேன் தீட்டாவோட வேல்யூ 1/2. டேன் தீட்டா எப்போ சார் 1/2 நம்மளுக்கு தெரியாது. ஸோ கொஸ்டினோட ஆன்சர் என்ன? அவன் எப்படி குதிச்சா போக முடியும்? நேராக குதிக்க சொல்லுங்கள் சார். சரியா? அவன் ஷார்ட்டஸ்ட் டைம்னு கொடுத்துருக்கான். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருந்தான்னா நீ இப்படி குதிச்சிடணும். இப்படி குதிச்சுன்னா தண்ணி ஒன்று நேராக கொண்டு போய் சேர்த்துடும். இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஓடுது. நேராக குதிச்சேன்னா தள்ளி போய் சேருவேன். இது ஷார்ட்டஸ்ட் டைம் ஓடுது. ஓகேவா? அப்போ சப்போஸ் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 30 டிகிரி எங்கே போகிறீங்க? வெஸ்ட்டுக்கு போகிறீங்க ஆஃப் நார்த். ஸோ 30 டிகிரி வெஸ்ட் ஆஃப் நார்த் இருக்கணும். ஸோ இந்த ஆன்சர். இது எப்போ? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுக்கு. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.